Welcome to Education Time in Tamil. இன்னைக்கு நம்ம CBSE Physics Class 12ல Chapter 1ல இருக்கிற Coulomb's Law பத்தி Part 9 வீடியோல பார்க்க போறோம். இது Coulomb's Law. இத பத்தி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல Coulomb's Law அப்படிங்கிறதுல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி பேசிக் பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். எல்லா ஆப்ஜெக்ட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆனாலும் எந்த ஒரு பாடி ஆனாலும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்ட்டிகளால் ஆனது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். சார்ஜ் பார்ட்டிகல் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதுல பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகலும் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகலும் ஒரு ஆப்ஜெக்ட்ல அல்லது ஒரு பாடியில ஈக்குவல் அமௌண்டா இருந்தா மட்டும்தான் அந்த பாடி வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேவா? இது நம்ம முன்னாடியே படிச்சது தான். இப்ப இந்த லால அவர் என்ன பண்ணிருக்காரு கூலும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ மையமா வச்சு அவர் வந்து இந்த லாவை உருவாக்கி இருக்காரு. சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவுல ஃபோர்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து செயல்படுது ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத வச்சுதான் இவர் வந்து இந்த லாவை உருவாக்கி இருக்காரு. ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, 2 பாயிண்ட் சார்ஜஸ் தான் இதுல வந்து மெயின் பாயிண்ட். அது என்ன பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு 2 பாயிண்ட் சார்ஜஸ் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இந்த பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இன்பிட்வீன்ல இருக்கிற டிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள உள்ள டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற டயாமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்னது. ஓகே, அதனால இப்ப ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அந்த டிஸ்டன்ஸை விட கம்மியா டயாமீட்டர் உள்ள ரொம்ப ரொம்ப சின்ன பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறதுக்கு அதுதான் மீனிங். அந்த 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். 2 சார்ஜஸ்க்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ். இப்ப இது ஒரு பாயிண்ட் சார்ஜ், இது ஒரு பாயிண்ட் சார்ஜ். இப்ப 2 சார்ஜ் பாயிண்ட் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் r அப்படின்னு மெஷர் பண்ணிக்கலாம். அதோட ஸ்கொயர் வேல்யூவுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. அப்ப ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஓகே, அப்ப என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆனா ஃபோர்ஸ் என்ன ஆகும்? குறையும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே, அப்ப டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஃபோர்ஸ் வந்து குறையும். ஃபோர்ஸ் குறைஞ்சது, ஃபோர்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து குறையணும். 2 சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவுல உள்ள, நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க, 2 சார்ஜ் பார்ட்டிகளுக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னா ஃபோர்ஸ் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா நடுவுல உள்ள ஃபோர்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். F is inversely proportional to 1/r². ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா directly proportional to the product of the magnitude of 2 charges. இங்க வந்து 2 சார்ஜஸ் சொன்னோம் இல்லையா, இங்க Q1 Q2 எடுத்துக்குவோம். இந்த சார்ஜ் பார்ட்டிகல் Q1, இத வந்து Q2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 சார்ஜ் பார்ட்டிகளோட வேல்யூவை மல்டிபிள் பண்ணோம்னா அந்த வேல்யூக்கு ஃபோர்ஸ் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோட வேல்யூ வந்து 3, Q1ஓட வேல்யூ 3, Q2ஓட வேல்யூ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 4, 3யும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா 12. ஸோ இதோட வேல்யூவுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இதோட வேல்யூ சார்ஜ் பார்ட்டிகளோட மேக்னிடியூட் அதிகமாக அதிகமாக அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதே மாதிரி சார்ஜ் பார்ட்டிகளோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ட் அலாங் த லைன் ஜாயினிங் த 2 சார்ஜ் பார்ட்டிகல். இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சார்ஜ் பார்ட்டிகளும் ஜாயின் ஆகிற லைன்லயே டைரக்டா நேர்கோட்லயே தான் என்ன ஆகும், இந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஓகே, இதை வந்து நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஸ்லைட் போலாம். அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் F is directly proportional to Q1 Q2 divided by r². இந்த முன்னாடி போட்டிருக்கு இல்லையா, F is directly inversely proportional to 1/r². F is directly proportional to Q1 Q2ஐயும் சேர்த்து இந்த லாவை வந்து F is directly proportional to Q1 Q2 divided by r² அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இப்ப
இதுதான் F is directly proportional to Q1 Q2 by R square எழுதியிருக்கோம். அடுத்தது இதோட மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் வேல்யூனா கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். K into Q1 Q2 by R square. இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள உள்ள ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த ரெண்டு பிக்சர்லையும் காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா Q1 அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், Q2 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். இப்போ இது என்னது அன்லைக் சார்ஜ் பார்ட்டிகல். ரெண்டு அன்லைக் சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்துருக்கோமா, அதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது 6. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு அன்லைக் சார்ஜ் பார்ட்டிகல் ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அன்லைக் சார்ஜ் பார்ட்டிகல் என்ன ஆகும், ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்போ அதுக்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ Q1 வந்து Q2 மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகேவா, அதான் F21 அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, Q2 வந்து Q1 மேலே ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்குது, அது வந்து F12. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்ன ஆகுது, அட்ராக்ட் ஃபோர்ஸாக ஆகுது. ஸோ இப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே சேம் லைனில் இருக்குதா. ஓகேவா, அதே மாதிரி ரெண்டு Q1 Q2 ரெண்டாவது பிக்சரில் கொடுத்துருக்க படத்தை பாருங்கள். Q1 அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், Q2ங்கிறதும் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். இது என்ன சார்ஜ் பார்ட்டிகல், லைக் பார்ட்டிகல். ஓகேவா, ஸோ அதனால் என்ன ஆகும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகே, அப்போ Q2 என்ன ஆகும், Q1 அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தள்ளறதுக்கு பார்க்கும். அதே மாதிரி Q1 என்ன பண்ணும், Q2 ஆப்போசிட் டைரக்ஷன் பள்ளத்துக்கு பார்க்கும். அதனால ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. இந்த டைரக்ஷனில் இதோட ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷனில் இதோட ஃபோர்ஸும் போகுது. ஓகே, Q1 கொடுக்கறதுனால Q2 வந்து இந்த சைட் டைரக்ஷன் நகருது. அதே மாதிரி Q2 வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால Q1 வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நகருது. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே என்ன ஆகுது, ஒரே சேம் லைனில் இன்பிட்வீனில் சேம் லைனில் இருக்குதா. ஸோ அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஆகலாங்க தான் லைக் தட் சேம் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் தேர்ட் பாயிண்ட். இதுதான் வந்து இந்த ஃபோர்ஸை பற்றி தான், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் கூலும்ஸ் வந்து லாவாக கொடுத்தாரு. ஓகே, அதுதான் F is directly proportional to Q1 Q2 divided by R square. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ K into Q1 Q2 divided by R square. இந்த K அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கூலும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேல்யூ ப்ரொபோர்ஷனலுக்காக Kங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை கூலும் வந்து ஆட் பண்ணாரு. ஓகே, இப்போ F in vector equal to K into Q1 Q2 by R square, R vector, அதாவது R டைரக்ஷன் இருக்கிறனால R ஸ்கொயர்ங்கிறது R vector டைரக்ஷன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் K. இப்போ கூலும் கான்ஸ்டன்ட் நம்ம படித்தோம் இல்லையா, அதில் இப்போ K அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. F vector equal to K into Q1 Q2 by R square இருக்குது இல்லையா. அப்போ அதில் K அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா K equal to 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகே, இது என்ன 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர். இந்த 9 10 power 9 அப்படிங்கிறது இதை பொறுத்து அமையும்னா அந்த ஆப்ஜெக்டோட சார்ஜை பொறுத்து நமக்கு அமையும். எந்த சார்ஜில் எடுத்துக்கிற 2 ஆப்ஜெக்ட் பார்ட்டிகளோ அந்த சார்ஜ் ஆப்ஜெக்ட் பார்ட்டிகளை பொறுத்து அமையும். ஸோ இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன பண்ணாங்க, ஃபர்தராக K equal to 1/4 pi epsilon naught அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ இதில் எப்சிலன் நாட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மிட்டிவிட்டினா என்னன்னு நம்ம அடுத்த லெசனில் படிக்கலாம். அடுத்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போ K equal to 1/4 pi epsilon naught. ஓகேவா, ஸோ எப்சிலன் நாட் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 8.85 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இந்த K equal to 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர் வந்துருச்சு இல்லைங்களா. அந்த நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயருக்கு யூனிட் எப்படி வந்துச்சு அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ K நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த Kவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா F R ஸ்கொயர் டிவைடட் பை Q1 Q2 எப்படி எழுதலாமா. இப்போ ஃபோர்ஸ் நம்ம என்ன நோட் பண்ணுவோம், நியூட்டன். ஓகே, R ஸ்கொயருங்கிற டிஸ்டன்ஸ் தானே. அப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு மெஷர் பண்ணலாம் நம்ம, மீட்டர். அப்போ R ஸ்கொயருங்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர். ஓகே, Q1 Q2 அப்படிங்கிறது சார்ஜுங்கிறது கூலும் இல்லையா. ஸோ அப்போ Q1ங்கிறது ஒரு கூலும், Q2ங்கிறது அப்போ ஒரு கூலும். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் இருக்கிறதுனால C ஸ்கொயர். அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர். இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க
நியூட்டன் மீட் கேலோட வேல்யூக்கு கொடுத்துருக்க யூனிட். இப்போ கேங்கிறது நமக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேம். இதை வந்து கூலுமே கொடுத்துருக்க கூலும் கான்ஸ்டன்ட் டேம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கூலும்ஸ் லா அப்படிங்கிறது. இதுதான் பேசிக். ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலும்ஸ் லா அப்படிங்கிறது கூலும் வந்து சார்ஜுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸை பற்றி அவர் வந்து ஒரு லாவாக கொடுத்துருக்காரு. ஓகே, ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கு நடுவில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரே சார்ஜ் பார்ட்டிக்கலாக இருந்தால் அது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். வெவ்வேறு சார்ஜ் பார்ட்டிக்கல், அதாவது அன்லைக் பார்ட்டிக்கலாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கலை எடுத்துக்கிற நம்ம சார்ஜ் பார்ட்டிக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயரோட வேல்யூக்கு இன்வர்ஸாக இருக்கும். அதோட சார்ஜ் பார்ட்டிக்கல் வேல்யூ இருக்குது பாருங்க, Q1 Q2 சார்ஜ் பார்ட்டிகளோட வேல்யூக்கு மாடுலேஷன் வேல்யூக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அந்த ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் எந்த லைனில் அந்த டிஸ்டன்ஸ் லைன் நோட் பண்ணுறோம் இல்லையா, அதே லைனில் தான் ஃபோர்ஸும் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் அவர் லாவாக கொடுத்துருக்காரு. F is directly proportional to Q1 Q2 divided by R square அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட் டேம் ஒன்று KF equal to K into ஈக்குவல் பண்ணும்போது K into Q1 Q2 by R square கொடுத்துருக்காரு. Kங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேம். அந்த கான்ஸ்டன்ட் டேம் வந்து கூலும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த கூலும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணாங்கன்னா K equal to 1/4 by epsilon naught அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எப்சிலன் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி. ஓகே, ஸோ எப்சிலனோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8.85 into 10 power -12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.